தற்போதைய அண்மை செய்தி. ராமநாதபுரம் அண்ணா நகரைச் சேர்ந்த ராஜபிரகாஷ் என்ற சிறுவன் ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் நாய்க்கடி சம்பவங்கள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் ரேபிஸ் நோயால் உயிரிழப்புகளும் அதிகரித்து வருகின்றன. அந்த வகையில் ராமநாதபுரம் அண்ணா நகரைச் சேர்ந்த ராஜபிரகாஷ் என்ற சிறுவன் ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரகு இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்கலாம். வணக்கம் ரகு, உயிரிழந்த சிறுவன் யார், என்ன வயதாகிறது? கண்டிப்பாக சிவமணி, ராமநாதபுரத்தில் தெருநாய் கிடைத்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோருக்கு ரேபிஸ் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. ராமநாதபுரம் அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த ராமநாதன் என்பவரது மகன் ராஜபிரகாஷ் 17 வயது வாலிபர். இவர் சின்னக்கடை பகுதியில் உள்ள கறிக்கடை ஒன்றை வேலை பார்த்து வந்துள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு அவரை தெருநாய் ஒன்று துரத்தி கடித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அவர் சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் அவருக்கு ரேபிஸ் பாதிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று பரிதாபமாக உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து அவரது குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் அவரது வீடு அமைந்துள்ள அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோருக்கு ரேபிஸ் தடுப்பூசி சுகாதாரத்துறையினரால் போடப்பட்டுள்ளது. தெருநாய் கடித்து வாலிபர் உயிரிழந்ததை தொடர்ந்து அவருடைய பெற்றோர் மற்றும் குடும்பத்தினர் கதறி எழுத காட்சி சோகத்தை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது. ராமநாதபுரம் நகர் பகுதி முழுவதும் தெருநாய்கள் ஆங்காங்கே சுற்றி திரிகிறது. தெருநாய்களை கட்டுப்படுத்த நகராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் சாலையில் நடந்து செல்லும் பொதுமக்கள் அச்சத்துடனேயே நடந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில் ராமநாதபுரத்தில் நகர்பகுதியில் தெருநாய் கடித்து வாலிபர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சிகாமணி, விவரங்களுக்கு நன்றி.